அல்மிஷன்ல இர்ஃபான்வி வந்து புதுசா பிரியாணி கடை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. எப்ப இந்த ஈது டயத்துக்கு பெருசா ஒரு இடத்த வாங்கி நெறைய செலவு பண்ணி, இவங்க வந்து எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணி முதல்லயே காசு ஃபுல் பேமெண்ட் பண்ணுன்னு சொல்லிடுறாங்களாம். ஃபுல் பேமெண்ட் பண்ணின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி விலை வந்து ரூ. 3650. இது இந்த மாதிரி இந்த ஒரு யூடியூபர் வந்து இருக்கிறாரு. அவரு ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு ரூ. 3650 வாங்கிட்டு போயிருக்காரு. 11:30 மணிக்கு வர சொல்லிட்டு அடுத்தது 12:30 மணிக்கு வாங்கன்னு சொன்னாராம். அடுத்து அந்த பெயிண்ட் டப்பா மாதிரி அந்த டப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்ல முக்காவாசி தான் திறந்துருக்கான்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் கொண்டு போய் எடை போட்டிருக்காரு. இறைச்சி மட்டும் தனியாக எடுத்து எடை போட்டிருக்காரு 765 கிராமு. சாப்பாடு மட்டும் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து எடை போட்டது 4093 கிராம் இருக்குதான். சரி 6 பேர் 7 பேர் சாப்பிடலான்னு சொன்னாருன்னு பார்த்தா 4 பேர் கூட சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குதான். இது என்ன செஞ்சாரு அவர் எடுத்து அவரு இதுல போட்டோன்னே 1.5 மில்லியன் மேல சப்ஸ்கிரைப் போயிடுச்சு. இதை பார்த்துட்டு மற்ற சேனல்காரங்களாம் இந்த பாலிமர் நியூஸ், இந்த நியூஸ் 7 சேனலு, நியூஸ் 24 மற்ற யூடியூபர் எல்லாமே ஆளுக்கு ஆள் எடுத்து போட்டிருக்காங்க. இது கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது. இது சில கமெண்ட்ஸ் வந்து ஆதரிச்சு போட்டிருக்கிறாங்க, நிறைய கமெண்ட்ஸ் எகென்ஸ்டாகவும் போட்டிருக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி வந்து இர்ஃபான் வியூ இது பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் எதிர் கமெண்ட்ஸும் போட்டிருக்கிறாங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்க இதில் படித்து பார்த்தா தெரியும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாருங்க, இதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி புது முயற்சியை எடுத்து இந்த மாதிரி 3650 ரூபா அதிகமானது, 4 பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இந்தியாவில் உள்ள ரேட்டுக்கு இப்போ உள்ள காசு கொடுத்து சாப்பிடணும். எல்லா இடத்துலையும் வெளியெல்லாம் 2000 ரூபா தான் விற்கிது. 1200 மட்டன் பிரியாணி 5 பேர் சாப்பிடலாம். 1200 மந்தி பிரியாணி வந்து 1200 இருக்குது. ஒரு பக்கெட் பிரியாணி 3650 வந்து ரொம்ப அதிகம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி செஞ்சது வந்து ரைட்டா தப்பா? இதை எடுத்து நிறைய பேர் இப்போ இதை போய் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக விற்று தீர்ந்துடுச்சான். அது என்ன ஆச்சு, ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சு ஆர்டர்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டன் தனியாக இருக்குது, சோறு தனியாக இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. இதனால நிறைய பேர் போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.